வணக்கம். இன்னைக்கு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவான் அம்சத்தில் பிறந்தவங்க சில பேர் இருக்கீங்க. யார்? உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, அல்லது பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, அல்லது பிறந்த கிழமை செவ்வாய்க்கிழமையா, அல்லது பிறந்த ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, அல்லது தெற்கு பார்த்த வாசல் உள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா? உங்கள் வீட்டு வாசல் எதுவோ அதுதான், அந்த திசை தான் உங்கள் வீட்டு வாசலோட திசை. மெயின் கேட்டோட திசை உங்கள் வீட்டு வாசல் திசை ஆகாது. உங்கள் வீட்டுக்கு நுழையிறதுக்கு வாசல் எந்த திசையில் இருக்கோ அதுதான் உங்கள் வீட்டு திசை. அது தெற்கு பார்த்துருக்கா, சொந்த வீடோ வாடகை வீடோ, அல்லது தெற்கு பார்த்த வாசலில் வீடு அல்லது நிலத்தோட உரிமையாளரா, நீங்கள் முருகப்பெருமான் கோயிலில் பசு நெய் விளக்கு ஏற்றுங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலனை பார்ப்பீங்க. இன்றைக்கி நல்ல நேரம் உண்டா? கிடையாது. இன்றைக்கி ஓணம் பண்டிகை. அனைத்து சகோதரர்களுக்கும், ஓணம் பண்டிகை கொண்டாடுகிற அனைவருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கி தான் வாமன அவதாரம் எடுத்த நாள் என்று கருதப்படுகிறது. அதற்கு பலவிதமான கதைகள் இருக்கின்றன. இன்றைக்கு பெருமாளுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானுக்கும் பெருமாளுக்கு உகந்த நாள். இன்றைக்கி பெருமாள் கோயிலையும் முருகப்பெருமான் கோயிலையும் நெய் விளக்கு ஏற்றுறதோ, எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துறதோ நல்லது. கோயிலுக்கு போக விருப்பம் இல்லையா? ஏழைகளுக்கு நிறைய பொருள் செஞ்சுருங்க. நல்ல மாற்றம் இருக்கும். மேஷராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பும் விடாமுயற்சியும் வேகமும் தைரியமும் இருக்குது. கிரக நிலைகளும் நல்லா இருக்குது. அதனால் ஜெயிக்கிறீங்க. ரெண்டும் வேணும். ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு கிரக நிலைகளும் நல்லா இருக்கணும், நல்ல குணமும் நிறைய இருக்கணும். இன்றைக்கி 2 இருக்குது. கலகிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது. அனுகூலமான எண் 1, 6. அனுகூலமான இசை மேற்கு வடக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். சந்திராஷ்டம் முடிஞ்சிருச்சு. வாழ்க்கை வளமாகும். புத்தி தெளிவாக இருக்குது. மனசு தட்டமாக இருக்குது. கலகிறீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 2, 9. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமத்தினுடைய 2வது நாள். அசைவ உணவு வேண்டாம். கோயிலில் விளக்கேற்றுங்க. வீட்டு பூஜையில் விளக்கேற்றுங்க. நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரே பலன் தான். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க. ஓம் ஓம் சாமிநாதனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அசைவ உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும். வண்டி ஓட்டுறதுக்கு கவனம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் கிடையாது. கடகராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம். காரியம் சிறப்பாக நடக்கும். பேச்சு சாமர்த்தியம், புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, இது 3 நல்லா இருக்குது. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான இசை வடக்கு மேற்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. சிம்மராசிக்கார நேயர்களை ரொம்ப நல்ல நாள். 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே சுறுசுறுப்பு வேகம் விடாமுயற்சி இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் அவசரப்பட்டால் கூட சுறுசுறுப்புமாங்க. நீங்கள் பிடிவாதம் பிடிச்சா கூட விடாமுயற்சியுமாங்க. நீங்கள் அசட்டு தைரியம் காட்டினா கூட தைரியம் துணிச்சல்மாங்க. இன்னைக்கு ஜெயிக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களை பொறுமையாக இருக்கணும். தேவையற்ற வம்பு வரும். பிரச்சனை பெருசாகும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ நீ மகாலட்சுமி நினைங்க. ஓம் கிருத்திகா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான உங்களுக்கு 1, 2. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. துலாம் ராசிக்கார நேயர்களை உங்களுக்கு பிறவி பலவீனம் என்னங்க? வீண் செலவு. ஆனால் வீண் செலவுன்னு ஒத்துக்க மாட்டீங்க. ஆனால் பண்ணிடுவீங்க. கையில் காசு தங்காது உங்ககிட்ட. இன்றைக்கி அப்படி தான் நடக்கும் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும். எப்படி தப்பிக்கிறது? கையிலையும் பையிலையும் பணம் அளவாக இருக்கட்டும். கோயிலையும் வீட்டிலையும் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலைகளில் பொருளை வாங்க வேண்டாம். ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் தனலட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். இந்த வழிபாடு உங்களை வீண் செலவுலேருந்து தடுத்துரும். உங்களை அறியாமல் தெய்வ சக்தி உங்களை தடுக்குங்கிறது நம்பிக்கை. பண விஷயத்தில் கவனம். அனுகூலமான எண் 3, 4. அனுகூலமான வடக்கு கிழக்கு. அனுகூலமான வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை பொறுமை. தேவையற்ற வம்பு வரும். கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க. அது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினைங்க.
ஓம் சோமநாதரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் உங்களுக்கு 1, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசியார் நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், ஜெயிக்கிறீங்க. முன்கோபம் கிடையாது, தாராளம் இருக்கு, பெருந்தன்மை இருக்கு, மனசு திடமா இருக்கு, நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 1, 5. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக இருக்கும், ஜெயிப்பீங்க. 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம், சுறுசுறுப்பும் வேகமும் நல்லா இருக்கு, கலக்கல். அனுகூலமான எண் 2, 6. அனுகூலமான திசை வடக்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பொறுமையாக இருக்கணும், தேவையற்ற வாம்பு வரும், கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ சிவபெருமான நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் நமச்சிவாய, ஓம் சண்டிகேஸ்வரரே போற்றி, சண்டிகேஸ்வரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும், நிதானம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான திசை வடக்கு, மேற்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, பொறுமை, தேவையற்ற வம்பு வரும், பிரச்சனை பெருசாகும், பெருந்தன்மையினால சிக்கிக்குவீங்க, வீண் பழி வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க. அப்போ அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அனுகூலமான எண் 3, 9. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. இன்றைக்கு ஓணம் பண்டிகை. நம்முடைய அனைத்து சகோதரர்களுக்கும் ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷம், விருச்சிக ராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே பவள மோதிரம் போடுறது நல்லது. போட்டால் என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுட்டு போடுங்க. தெற்கு பார்த்த வாசல் கடகம், சிம்மம், விருச்சிகம், மேஷம் ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. ஜோசியரை கேட்டுக்கிட்டு இறுதி முடிவெடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.